Hi friends, இந்த வீடியோல நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃபரெண்டான ஷேப்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஷேப் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கனால பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா 1 கப் அளவு மைதா மாவு இல்லனா ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஏதாவது ஒன்று 1 கப் அளவு எடுத்துக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கு பிணைவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக மூடி போட்டு வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை இப்போ ரெடி பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த உருளைக்கிழங்கோட உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ பெரியவங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நம்ம பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பச்சை மிளகாய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதோட கார்ன்ஃப்ளவர் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வராது. இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கை முதலையே துருவிட்டு கூட இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிசைஞ்சிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வலுவலுன்னு இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேல் மாவை நம்ம திரட்டி ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு தேவையானதை உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மேல் மாவை எடுத்துகிட்டு அதை 2-3 பாகமாக நம்ம பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு உருண்டையும் நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுறதுல வச்சு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி பெருசாக ரோல் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏதாவது ரவுண்டு மூடியோ இல்லைன்னா நம்ம குக்கி கட்டர் இருந்தால் அதை கூட வச்சு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கத்தியை வச்சு அந்த சர்க்கிளுக்கு நடுவில் மட்டும் ஃபுல் லென்த்துக்கு போடாமல் நடுவில் மட்டும் ஒரு 4-5 கோடு இந்த மாதிரி சென்டரில் போட்டுக்கணும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை தூக்கி நடுவில் வச்சுட்டு இந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த கார்னர் 2ஐயும் இப்படி ஃபோல்ட் பண்ணி சென்டருக்கு கொண்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். நீங்கள் லேசாக மைதா மாவை கூட கரைச்சி இப்படி நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கிறோம், இல்லைன்னா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அது ஒட்டிக்கிறோம், பிரிஞ்சு வராது. அதே மாதிரி இந்த சைட்லையும் இதே மாதிரி இந்த சாக்லேட் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக பிரியாது. இது மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா சர்க்கிள்குள்ளேயும் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன். அந்த காஞ்ச எண்ணெயில் இதை இப்போ போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம இதை எண்ணெயிலேயே நல்லா பொரிய விடணும். இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, எண்ணெயோட சத்தமும் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியான ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம யூஷுவலாக சமோசா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா
பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் அண்ட் சில்லி போட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி டிப்பிங் கொடுத்தோன்னா இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.